கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க கீகா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜில் ஜங் ஜக் ஷோ பண்ண போறோம். எதை பத்தி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கே எந்த இடத்துல ஃபெயில் ஆனாங்க அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எப்படி செகண்ட் மேட்சோடைய ஃபெயிலர்ல இருந்து தேர்ட் மேட்சுக்கு எப்படி கம்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம கூட யாரு ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவிட் நேசன் அண்ட் ஹெச்பிடி. ரெண்டு பேரும் தான் ஜாயின் பண்ண போறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சிஎஸ்கேல இருந்தே போயிடலாம். சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் வின் மும்பை இந்தியன்ஸ் கேம்ஸ் தான் வின் பண்ணாங்க. அடுத்து 2 பேக் டு பேக் தோல்வி. இந்த தோல்வியில வந்து சிஎஸ்கே உடைய பேட்டிங் எப்படி இருந்துச்சு, சிஎஸ்கே உடைய பவுலிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுலாம் நம்ம ஓவராலா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம எஸ்பிடி இருந்தே போயிடலாம். சிஎஸ்கே உடைய பேட்டிங் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிச்சு, எந்த இடத்துல வீக்கா தெரிஞ்சிச்சு அண்ட் ஓவரால் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும்தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் தராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 60 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு, 50 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு. தேர்ட் மேட்ச்ல ஒரு 60. ருத்ராஜ் கைக்வாட தவிர்த்து பார்த்தா சிஎஸ்கே பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. சிவம் துபே கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டட் ரன்ஸ் வரல. அதாவது தேர்ட் மேட்ச்ல தான் அவரும் ஒரு பிக்கப் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி ராகுல் திரிபாதி கிட்ட ஃபார்ம் அவுட்ல இருக்கிறார். ராகுல் திரிபாதி கிட்ட பெருசா ரன்ஸ் வரவே இல்லை. ஆனா ராகுல் திரிபாதி ஓவர் ஹிட் பண்ண முடியாது. ராகுல் திரிபாதி ஆட ஆரம்பிச்சா கன்சிஸ்டன்டா ரன் எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டர் தான் ராகுல் திரிபாதி. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த மகேந்திர சிங் தோனியோட அந்த ரோல், ஐ மீன் என்ன சொல்றது, அந்த பேட்டிங்கோட பிளக்சுவேஷன் ஒரு பெரிய கன்சர்னா இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஸ்டேபிளைஸான இது இப்ப தர முடியாது. ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கே சொல்லிட்டாரு, அது தோனியோட டிசிஷன் இருக்காரு. அதனால அவங்க வந்து எந்த டைம்ல எப்படி அவரோட டிசிஷன் மட்டும்தான். சப்போஸ் முன்னாடி வர்றதும் பின்னாடி வர்றதும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் மேட்ச் பவர் பிளே சூப்பரா ஆடினாங்க, 60 ஆட் ரன்ஸ். ஆனா அது அடுத்த 2 மேட்ச் அப்படியே பவர் பிளே வந்து டிராஸ்டிக் ஃபால் ஆச்சு. இது ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு 180 சேஸ் ஒரு 6 ரன்ல தான் தோக்குறாங்க சிஎஸ்கே. ஆனா பவர் பிளேல வெறும் 4 ஓவருக்கு வெறும் 10 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா கிட்ட அந்த கன்சிஸ்டன்ட் ஃபார்ம் இல்லை. அவரால் அந்த கான்வே மாதிரியான ஒரு இது இன்னிங்ஸை ரெப்ளிகேட் பண்ண முடியாம அவர் தடுமாறின்னு இருக்கிறாரு. அதாவது சிஎஸ்கே பேட்டிங் அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஃபயர் பவர் அவங்களுக்கு பிடிக்கல. சிஎஸ்கே வந்து எப்பயுமே ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு ஓப்பனர் ஸ்டாலினா அடிப்பாரு. அது வந்து அந்த காலத்து ஹைடன்ல இருந்து லாஸ்டா டெவன் கான்வே வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ருத்ராஜ் கைக்வாட் அவர் ஏன் அவரோட இடத்த அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. மேபி அவரே ஓப்பனரா கூட வரலாம், சப்போஸ் எதுவுமே பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுல நான் என்னோட பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். சொன்ன மாதிரி அவங்க பவர் பிளேல ரன்ஸே ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த இன்டென்ட் ஆனது வெறும் ருத்ராஜ் கைக்வாட் தான் அந்த இன்டென்ட் காமிச்சாரு. மற்றவங்க எல்லாம் கைக்வாட் விக்கெட் வந்தோடனே ஸ்டாட்டிக்கா அப்படியே ஃபெயில் தான் ஆனாங்க அவங்க. ஸோ அவங்க ஷஃபிள் பண்ணாதான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு. தூபேவாலையும் ஆட முடியல. ஈவன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் இல்ல மிடில். அது என்னோட ஒப்பீனியன். அது கொஞ்சம் அவங்க மாத்தியே ஆகணும். ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா அண்ட் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த விஜய் சங்கர். இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஓவராலா இது வரைக்கும் பெரிய இம்பாக்ட் கொடுத்தது இல்ல. இவங்க கண்டினியூ ஆவாங்களா, இல்ல இவங்களுக்கு ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட், இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் பெஞ்ச்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் ரீப்ளேஸ் ஆகி விளாண்டா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதிக்கு ஒரு ரன் கொடுங்க, தீபக் ஹூடாவுக்கு பதிலா. ஏன்னா வந்து சாப்பாடுல ராகுல் திரிபாதிக்கு வந்து டச் வந்துட்டா அவர் வந்து ரன் அடிப்பாருன்னு நான் நம்புறேன். மேபி மிடில் ஆர்டர்ல வந்தா நீங்க வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மிடில் ஆர்டர் தான் ரொம்ப இதுவா இருக்கு. மிடில் ஆர்டர் தான் இப்ப நம்ம இது பண்ணி ஆகணும். ஒரு பிரைனா மாதிரியான பிளேயர் இல்ல நம்ம கிட்ட. அதான் ஷேக் ரஷீத் தானே சொன்னீங்க ஹெச்பிடி? நம்ம சொல்லுங்க, ஏன்னா எனக்கும் ஷேக் ரஷீத் தான் மைண்ட்ல இருந்தாரு. சொல்லுங்க. அவர் வந்து சிஎஸ்கே சர்க்கியூட்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இருக்கிறாரு ஷேக் ரஷீத்ன்றவர். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தா ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு ஒரு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. இல்லைன்னா நீங்க டெவன் கான்வே தான் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். விக்கெட் கீப்பரா யூஸ் பண்றதா இருக்கும் ஃபியூச்சர்ல. எனக்கும் ஷேக் ரஷீத் தான் ஒரு மைண்ட் செட்ல. ஏன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு மிஸ்ரபிளா ஃபெயில் ஆகுறீங்க நீங்க. இது ரொம்ப இயர்லி நீங்க ட்ரை பண்றதுக்கு. இப்ப ட்ரை பண்ணதான் உண்டு. நீங்க லாஸ்ட்ல ட்ரை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அவங்க இயர்லியாவே ஒரு ஷஃபிள் நடந்து செட் பண்ண பார்க்கணும். அதுதான். ஃபினிஷிங் நம்ம அப்படியே ஃபினிஷிங்கை பார்த்துட்டோம் அப்படின்னா சிவம் துபே ஃபயர் பவர் ஆகல. ஜடேஜாவும் அதே ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அண்ட் எம்எஸ் தோனி லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் விளாடுற ஒரு ஸ்டேஜ்ல தான் வராரு.
ஸோ அப்படிங்கும்போது ரீசெண்டா ஒரு ரெக்கார்ட் இருக்கு சிஎஸ்கேக்கு 175+ ரன் சேஸஸ் வந்து சேஸ் பண்ணி 2018க்கு அப்புறமே இந்த 175+ ரன்ஸை வந்து சிஎஸ்கே சேஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த லோவர் ஆர்டர், அதாவது சாரி, இந்த ஃபினிஷிங் ஆர்டர் வந்து ஃபயர் பவரா இல்லாத பட்சத்துல ஸோ அந்த இடத்துல எப்படி பாக்குறீங்க? ஸோ இப்பவும் சிஎஸ்கே அப்படிதான் இருக்கா, இல்ல இந்த 3 பேர் வந்து திரும்பவும் டீமை கொண்டு வரணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ரீஷேப் பண்ணணும்னு? என்னை பொறுத்த வரைக்கும் இது ரவீந்திர ஜடேஜா T20 இன்டர்நேஷனல்ல இருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. MS தோனியும் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தே ரிட்டையர் ஆகிட்டாரு. இன்டர்நேஷனல் T20 சர்க்கியூட்ல இருக்கிற ஒரே பிளேயர் சிவன் துபே மட்டும்தான். அதே மாதிரி MS தோனியோட ஏஜ் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ஆயிடுது. எப்ப வந்து நீங்க ஓப்பனாக நீங்க MS தோனியோட வந்து அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது, ஃபிட்னஸ் இஷ்யூன்னு சொல்லல, அவரோட அந்த ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்குதுன்னு அவரு ஸ்டீவன் பிளமிங் ஓப்பனா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதனால சிஎஸ்கே எவ்வளவு மேக்சிமம் அவருக்கான அந்த ஒரு ஃபியூச்சரை பார்க்க வேண்டிய அவசியத்துல சிஎஸ்கே இருக்கிறாங்க. கட்டாயமா ஒரு கண்டிப்பா மினிமம் ஒரு 2 பேர் அவங்க தேடி ஆக வேண்டிய கட்டாயம். அது இந்தியன் பினிஷரா இருந்தாலும் சரி, ஓவர்சீஸா இருந்தாலும் சரி. மகேந்திர சிங் தோனியை நம்பி அவங்களால இருக்க முடியாது. அவர் பிளமிங்கே சொல்லிட்டாரு, எந்த டைம்ல வரணுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி அவருக்கு அந்த பேட்டிங் பவர் இல்ல, பேட்டிங் அவர் பெருசா பண்ண மாட்டாரு. எங்கேயுமே ஒரு பேட்டிங் கடைசியா பாரத் அவஸ்து காலத்துல அந்த ஒரு 50 அடிச்சாரு. மற்றபடி அவர்கிட்ட பெருசா பேட்டிங் வர மாட்டாரு, ரன் பால் மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. சிவம் துபே தாண்டி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்குதான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் இருக்கு. அவங்க டாப் ஆர்டர் டிபெண்டன்சியை நம்பி போறாங்க. சிஎஸ்கேக்கு டாப் ஆர்டர் இதுவாகனா மிசரபிளா ஃபெயில் ஆகுறாங்க. சிஎஸ்கேக்கு அந்த பினிஷிங் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து எவ்வளவு சீக்கிரத்தை ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்க்கணும். அடுத்த வருஷத்துல அவங்க வந்து மேபி சில சேஞ்சஸ் பண்ணணும்னா மேபி யூ கேன் கோ ஃபார் சம் ட்ரேட்ஸ். பல டீம்ல வந்து சான்ஸ் இல்லாம உட்காந்து பஞ்சாப் கிங்ஸ் 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சான்ஸ் இல்லாம உட்காந்து இருக்கிற பிளேயர்ஸ் அவங்கள வேணா ட்ரேட் ஆப்ஷன் வேணா ட்ரை அதேதான் பண்ணி. அவங்க வந்து ஒரு ஃபினிஷருக்கு போய் தான் ஆகணும். பிகாஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் தோனிக்கு லாஸ்ட் சீசன். ஸோ இதுக்கப்புறமும் அவங்க டாப் ஆர்டர்ஸை நம்பி மிடில் விட்டு ஒரு சொன்ன மாதிரி ஹெச்பிடி சொன்ன மாதிரி ஒரு பவர் ஹிட்டர் யாருமே இல்லையே. கொஸ்டின் மார்க் தானே அங்கே நமக்கு. ஓவர்டன் ட்ரை பண்ணலாம், பட் அவர் எப்பவுமே ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரா, கன்சிஸ்டண்டா இருப்பாரா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு அவர். ஸோ அவங்க கண்டிப்பா போய் ஆகணும். அது அந்த டீம் கையில தான் இருக்கு. பார்ப்போம் அவங்க அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு. இப்போ வரைக்கும் இந்த 3 மேட்ச்லயும் அவங்க என்ன ஷேப்ல இருக்காங்க, இதுல இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. ஸோ ஓகே, பேட்டிங்ல என்ன வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே பவுலிங் சைடு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ பவுலிங் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஒப்பீனியனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது அண்ட் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது. ஸோ இந்த அகமது பிரதர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹோம் கண்டிஷன்லயாவும் சரி, ஓவர்சீஸ்ல கவாத்தில ஒரு மேட்ச் ஆடினாங்க. ஸோ அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது தவிர இன்னொரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர், அதாவது பத்திரனாவா இருக்கட்டும், சாம் கரன், நேதன் எல்லிஸ் அண்ட் ஜேமி ஓவர்டன். ஸோ இவங்க 4 பேர்த்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க. பட் பெரிய அளவுல இம்பாக்ட் கொடுத்த மாதிரி தெரியல இந்த 4 பேட்ஸ்மேன்ஸுமே. பத்திரனா அவருக்கு இன்ஜுரி இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இருந்தாலும், நேதன் எல்லிஸ் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி சாம் கரன், ஜேமி ஓவர்டன் 2 பேரும் லைக் டு லைக்கா வந்தாங்க. பட் அவங்ககிட்ட இருந்து பெரிய அளவுல எதிர்பார்க்க முடியல. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமதை தாண்டி ரவீந்திர ஜடேஜாவும் பெரிய இம்பாக்ட் தரல. அஸ்வின் லாஸ்ட் மேட்ச் ஒரு நிதிஷ் ராணா மாதிரியான பிளேயர் வந்து டேக் ஆன் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல பவுலிங்குமே ஓரளவுக்கு பிட் வீக்கா தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் எகெயின்ஸ்டா பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லா பவுலர்ஸுமே. செகண்ட் கேம் ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டா 196 அடிச்சாங்க. ஸோ சென்னையில சேப்பாக்கல அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஸ்கோர் தான் சொல்ல போனா அந்த 196 அப்படிங்கிறது. ஸோ இதுல அந்த பவுலிங் வீக்னஸ் தான் நம்ம பெருசா சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாடோடைய கேப்டன்ஷிப், பவுலிங் ரொட்டேஷன் சரியா பண்ணலையோ, இல்ல ஸ்பின்னர்ஸை இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. MS தோனி பாத்துட்டீங்கன்னா அந்த 3 ஸ்பின்னர்ஸ் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு அழகா ஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் 2 இயர்ஸ் கேப்டன்ஷிப்லயா இருக்கட்டும், இந்த வருஷம் ஆகட்டும், ஸ்பின்னர்ஸ் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் வச்ச மாதிரி தெரியல. ஏன்னா லாஸ்ட் கேம் நிதிஷ் ராணா வராரு அப்படிங்கும்போது அவருக்கு எகெயின்ஸ்டா ஜடேஜாவை போல் பண்ண விட்டுருக்கலாம். ஏன்னா ஜடேஜாக்கு எகெயின்ஸ்டா கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு நிதிஷ் ராணாக்கு. பட் அஸ்வின் அந்த இடத்துல முன்னாடி போல் பண்ணது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியான கேம்ல வந்து பில் சால்ட் அண்ட் விராட் கோலி இருக்கும்போது
அஸ்வினை முன்னாடி சாரி ஜடேஜாக்கு தராம அஸ்வினை திரும்பவும் பவர் பிளேல போல் பண்ண விட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய எரர்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம்ல ஸோ மூணு ஸ்பின்னர்ஸோட போறாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்பின்னர்ஸை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, ஒரு எரர் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது நான் பாக்குறேன். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே இன்னும் ஸ்டெப் அப் பண்ணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓவரால் பவுலிங் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நூர் அகமது அண்ட் கலீல் அகமது தவிர மற்ற பிளேயர்ஸ் பெரிய லெவல்ல இம்பாக்ட் சிஎஸ்கேக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் கன்க்ளூட் பண்றேன். எனக்கும் அதேதான். கம்பேரிட்டிவ்லி பேட்டிங்கோட பவுலிங் நல்லா இருக்கு சிஎஸ்கே கிட்ட, அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா கலீல் அகமது, நூர் அகமது, எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது ரொம்ப கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்றாரு இந்த மூணு மேட்ச்லயுமே. நூர் அகமதும் கன்சிஸ்டண்டா இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஆக்சுவலா ரொட்டேஷன் தான் பண்ண தெரியல எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் போலிங் போட முடியாது. பவர் பிளேல அந்த ஆர்சிபி ஆக்சுவலா கோலி இல்ல ஆர்சிபி மேட்ச்ல கோலி விசஸ் ஜடேஜாக்கு வந்து ஜடேஜா தான் ஹேடா இருந்தாரு. ஸோ அவருக்கு ஓவர் கொடுக்காம அஸ்வின் கொடுத்தது தப்பு. அதே மாதிரி அஸ்வின் விசஸ் பண்டிதர்ல அஸ்வின் தான் ஹேடா இருந்தாரு. அப்போ ஒரு பால் கூட போல் பண்ணல அஸ்வின் வந்து பண்டிதருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய எரர் காட்டுது. என்ன இது பண்றாங்க, இன்ஸ்டிக்ட மட்டுமே நம்பி எல்லா மேட்சும் போயிட முடியாது, கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணணும். அது என்னோட பாயிண்ட். பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மாதிரி கம்போஜ் ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு இந்தியன் பேசர் அவர் வச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரவுண்டர்ஸ் பவுலிங் போட்டு ரன்ஸ் கொடுக்குறாங்கன்றப்ப நமக்கு இன்னொரு பேசர் தேவை. ஸோ கம்போஜை ட்ரை பண்ணலாம், அவரையும் ட்ரை பண்ணணும். ஸோ பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பட் ரொட்டேஷன் வீக்கா இருக்கு. ஸோ அதுதான் கண்டிப்பா அவர் இதை கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும். அப்பதான் மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ண முடியும். கரண் வந்திருக்காரு நம்ம கூட. வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு தி ஷோ. அதுதான் கிகா, இதான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, நாங்க எப்படி ஹெச்பிடி சொல்றேங்க. சிஎஸ்கே பவுலிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 3 ஸ்பின்னர் எடுத்தாங்க, இது எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு. ஏன்னா 3 பேருமே சீனியரான இது. நூர் அகமதும் ஜேடிக்காக ப்ரூவன் கமாடிட்டி. ஆனா இங்க வந்து பாத்துட்டா ஒரு நூர் அகமது மட்டும்தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. போத் அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும், எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் வரல. அதுவும் நம்ம அஸ்வின் கிட்ட இருந்து சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் வரவே இல்லை. ட்ரை அவுட் ஆன மாதிரி இருக்கிறாரு, எக்ஸ்பென்சிவாவும் இருக்கிறாரு. அதுதான் இப்ப இது சிஎஸ்கேக்கு பெரிய டிராபேக். ஏன்னா அவங்க வந்து நூர் அகமதுக்கு நல்ல ஒரு ஆல் அவுட்டா 10 கோடி போயிட்டாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் அஸ்வினுக்கு போயிட்டாங்க 10 கோடி அளவு. திருப்பி நூர் அகமதுக்கு ஒரு 10 கோடின்னு போயிட்டாங்க. அங்க ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஜடேஜா ஒரு 18, நூர் அகமது 10 கோடி, அஸ்வின் ஒரு 9.75, கிட்டத்தட்ட ஒரு 37 கோடி, 37.75 crores. அதாவது ஒரு என்ன சொல்றது 30% ஆஃப் த பட்ஜெட் அமௌண்ட் ஸ்பின்னர்ஸுக்கே கொடுத்துட்டாங்க. அது வந்து அவங்களால வேற டீமை கட்டமைக்கவும் முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்துதான் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வரலைன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹார்ஷ் கால்னே இருந்தாலும் ரவிச்சந்திர அஸ்வினை நீங்க வந்து பெஸ்ட் பண்ணி அன்சுல் கம்போஜை கொண்டு வர்றதுதான் உங்களுக்கு இது. மேபி அந்த இடத்துல வேற யாராவது ஒரு ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணி ஒரு பவுலிங் ஓட்டிக்க வேண்டியதுதான். சிஎஸ்கே மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங்ல கலீல் அகமது அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. பத்தினானா அந்த ஒரு SA20 செமத்தியா அடி வாங்கினாரு. லாஸ்ட் அந்த கேம்ல டெத் ஓவர்ல நல்லா போட்டாரு. பத்தினானா பிக்கப் பண்ணிப்பாருன்னு நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஹெச்பிடி 3 ஸ்பின்னர் சொல்லும் போது ஆஷனை உட்கார வைக்கணும் அப்படின்னா 3வது ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னரும் அவங்க கம்ப்ளீட் பண்றது கிடையாது. ஒண்ணு அஸ்வினோ இல்லைன்னா ஜடேஜாவோ யாரோ ஒருத்தர் வந்து ஓவர் கம்மியா தான் போடுறாங்க. கம்ப்ளீட் பண்றதுன்னு யாருன்னு பார்த்தா நூர் அகமது மட்டும்தான். ஸோ அந்த கம்மியா போடுற ஓவர் யாருன்னா நம்ம ரச்சின் ரவீந்திராவை போட வைக்கலாம். ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. நான் லாஸ்ட் இயரே வந்து ருத்து வந்து யூஸ் பண்ணலான்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து ஸ்பின்னரா எடுத்து கூட ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு பியூர் பேட்டர் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் வந்து அவர் ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலிங்கை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாரு. அதை வந்து அவருடைய பிளானே வேற மாதிரி இருந்தது, எக்ஸிகியூஷன் வேற மாதிரி இருந்தது. ஆனா இந்த இயர் வந்து அவர் தெரிஞ்சிருச்சு, ஓகே சேப்பாக்கோடைய ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து அவர் யூஸ் பண்றதை தவிர ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் வேணும்னா ரச்சின் ரவீந்திராவை போட வைக்கலாம். வேற என்ன வேணும் நமக்கு? அது ஆப்ஷன் இருக்குன்றப்ப யூஸ் பண்ணிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட லைனப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெஸ்டப்பா தான் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி பேட்டிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது மொத்த டீம் காம்பினேஷனுமே வந்து ஒரு மெஸ்டப்பா தான் இருக்கு. ஆன் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் முடிச்சுட்டு பாக்குறப்ப ஓரளவுக்கு மிட்டா இருந்தாலும் ஓகே, மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் சரியில்லைனாலும் ஓகே, பவுலிங் வைஸ் பார்த்தா அந்த ஸ்பின் ட்ரியோ இருக்கு. சேப்பாக்குன்றதுனால அந்த ஸ்பின் ட்ரியோ இருக்காங்க. அது இல்லாம பத்திரானா இருக்காரு. அது இல்லாம ஒரு ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் ஓவர் எடுத்திருக்காங்க. சாம் கரனை வந்து ஹோம் கம்மிங் அப்படின்னு பாக்குறப்ப பவுலிங் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது.
பட் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தா அது ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்பின் ட்ரைவ் ஒர்க் ஆகலைன்றது தான் வந்து பெரிய விஷயம். ஆல்சோ வந்து காம்பினேஷன்ஸ் வந்து அவங்க வந்து சரியாக பார்க்கணும். அதே மாதிரி மேட்சப்ஸையும் அவங்க பார்க்க மாட்றாங்க. நான் முன்னாடி அட்ரஸ் பண்ண மாதிரி அனுஜ் ராவத் இல்ல, ரஜத் பட்டிதார் வந்து இவர்கிட்ட அஸ்வின் கிட்ட வந்து சரியா ஆடலனா கூட அந்த மேட்சப் வந்து அவங்க பார்க்காம ஜடேஜா கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அஸ்வின் கிட்ட கொடுத்திருந்தா மேபி அவர் ஏர்லி விக்கெட் எடுத்துருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்க மேட்சப்ஸ் பார்க்கணும். மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா டீம் காம்பினேஷனை வந்து கலைச்சிட்டு திருப்பி எடுத்துட்டு வரணும். பட் அகெயின் அதுக்கு வந்து டைம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சீசன் வந்து அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 or 2 3 மேட்சஸ்க்குள்ள அவங்க 11s வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சிஎஸ்கேவும் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தேவையில்லைன்றது. அன்சுல் கம்போஜ் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல கமாடிட்டியா இருந்தாலும் சிஎஸ்கே உடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பாக்குறப்ப நம்ம மலிவிலை ஸ்டார்க் முகேஷ் சௌத்ரியை கூட அவங்க கொண்டு வரலாம். ஸோ பவர் பிளேல வந்து கலில் ஒரு சைடு வந்து ஒரு ப்ரெஷர் போடுறப்ப முகேஷ் சௌத்ரி ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. டெத்ல வந்து யாராவது ஒருத்தர் மிக்ஸ்அப் பண்ணி 10 ரன் கூட போட வைக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஃபாரின் ஸ்லாட் டெவான் கான்வி திருப்பி உள்ள வரணுமா இல்லைன்னா வந்து அவங்க ஓவர் டர்னே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணும். ஸோ அப்படிதான் பாக்குறப்ப அவங்க பவுலிங் வந்து சார்ட் அவுட்டா இல்ல. ஸோ தேவைப்பட்டா அஸ்வினை உட்கார வைக்கிறதுக்கு அவங்க தயங்க கூடாது. ஜடேஜா கண்டிப்பா உட்கார வைக்க மாட்டாங்க. நூர் அகமது அவங்க ஒருத்தர் ஒழுங்கா போட்டுட்டு இருக்காரு. 10 ரனா பேக் டு ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா போட்டு கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச் டெத்ல. ஸோ அவங்க மற்ற கமெண்டேட்டிவ்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணிக்கணும். கண்டிப்பா ஸ்பின் ட்ரைவ் வேலை செய்யல, துப்பாக்கி வேலை செய்யல, பார்த்திபன் தான் இப்போதைக்கு. சோ சிஎஸ்கே பத்தி எல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே உடைய பேட்டிங் ஒரு நிமிஷம், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டிக்கெட் ஸ்கேம் பத்தி நான் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். என்னன்னா, இவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தர் கிமிக் பண்ணி அவர் MS தோனி வச்சு டிக்கெட் வாங்கி நீங்க ஸ்டேடியம் போய் பார்க்குற அளவுக்கு அப்படி ஒன்றையும் கிரிக்கெட் பார்க்கணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. 10,000 15,000 ரூபாய் கொடுத்து ஒன்றையும் அவ்வளோ ஆன்லைனில் கிடைச்சா போங்க, கிடைக்கலையா வீட்டில் உட்காந்து பாருங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் அங்கே பார்க்குறான், இவனுங்க அங்கே போய் ஃபோட்டோ போடுறானுங்க, நீங்கள் யாரும் டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் ஒரு கிமிக் தான். அது எல்லாமே ஒரு கிமிக் தான். அவங்களுக்கு கிடைக்கிறது ஃபுல்லாவே ஸ்பான்சர்டு. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது, அதனால அவங்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாமே காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்ஸ் இல்லைன்னா வந்து ஸ்பான்சர்ஸ் மூலமா கிடைக்கிறது. ஸோ நம்ம வந்து கை காசு போட்டு ஒரு 3000 3500 4000 சில பேர் 7000 8000 கொடுத்து போறாங்க. அப்படி போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தேவையே கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் 300 ரூபாயில இருந்தே ஆரம்பிக்கும். அழகா போனீங்களா இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோ ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுதான், இதுதான் இந்த டிக்கெட் ஸ்கேமையும் நீங்க பார்த்து இது பண்ணுங்க. ஓகேவா? நீங்க அவ்வளவு கொடுத்து போடணும், ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க, கிடைக்கலையா அதில் ஏமாத்துறானுங்களா, ஏமாத்துட்டு போங்க. வெளியில போய் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். அவ்வளவுதான் பாயிண்ட். ஓகேங்களா? இதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா உள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயம் இருக்கு. இதை ஒரு வீடியோவே போடணும்னு தான் இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு டைம் இல்லை, அதனால நாங்கள் இப்படி போறோம். Okay. Earlier, there was only one person who could bring down KGF, and that was Rocky himself.